ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 30/7/2025 ஆடி மாதம் 14ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:54 சூரிய அஸ்தமனம் மாலை 6:37. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமைகளிலே எப்போதும் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே சஷ்டி சேர்ந்து வருகின்றது. மாமனையும் மருமகனையும் சேர்த்து வழிபட வேண்டிய நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே நல்ல வித்தை கற்றுக்கொள்ளலாம். கலை, கல்வி, எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். ஏதேனும் புதிதாக வாத்தியம் வாசிக்க வேண்டும் என்ற ஆசை பிறந்ததென்றால் இந்த நேரத்திலே குருமுகமாக அதனை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். கலைகளிலே தேர்ச்சி ஏற்படும். அதேபோல் ஜாதகம் பார்ப்பதற்கும் புது கணக்கு தொடங்குவதற்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் விதை விதைப்பதற்கும் உகந்த நேரம் இந்த நேரம். கவனமாக இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. காலை 10 முதல் 11 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். யாரோடும் அனாவசியமாக எதுவும் பேசக்கூடாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த 1 மணி நேரம் காலை 10 முதல் 11 வரை கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:52 வரை ஹஸ்தம். அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:29 வரை வளர்பிறை பஞ்சமி. அதன் பிறகு சஷ்டி. இன்றைய சந்திராட்டமம் ராசி கும்பராசிக்கு சந்திராட்டமம். கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைக்கு சதயம் நட்சத்திரக்காரர்கள் இந்த பிங்க் நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. பிங்க் நிறத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கக்கூடாது. புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது. மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அற்புதமான நாள் இது. எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏதோ ஒரு இடத்தை பார்ப்பீர்கள், உங்களுக்கு பிடித்துவிடும். இதை வாங்கலாமா என யோசித்து கொண்டிருக்கும் போதே அதை வாங்குவதற்கான நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் தகைந்து வரும். ஒரு அட்வான்ஸ் கொடுத்து விடுவீர்கள். இப்படி உங்களுடைய புது வீட்டு கனவு நிறைவாக போகின்ற வேளை. அதற்கான அச்சாரம் இன்றைய நாள். ஒரு அட்வான்ஸ் கொடுத்து விடுவீர்கள், மனதிலே சந்தோஷம் பொங்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், முருகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்கள் முடிவதில்லை என்று பாடிக்கொண்டு பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை செய்வீர்கள், புதிய முயற்சிகளை செய்வீர்கள். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. வேலை கிடைக்க வேண்டிய வயதா, வேலை கிடைக்கும். திருமணம் ஆக வேண்டிய வயதா, திருமணம் நடக்கும். திருமணம் நடந்து குழந்தைக்காக காத்திருக்கின்றீர்களா, பிள்ளை பேறு கிடைக்கும். வயதானவர்களா, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இப்படி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ உங்களுடைய வயதுக்கேற்ப கிடைக்கின்ற அற்புதமான நாள். மாமனையும் மருமகனையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இதனால் என்ன நடக்கும்? திடீர் பணவரவுகள் உண்டாகும். அது மகிழ்ச்சியை உண்டாக்கும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே லாபங்கள் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். சொந்தத்திலே திருமணம் நிச்சயமாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்தொழில் செய்பவர்களுக்கு, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மனம் மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளிலே. ஆனால் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே குறிப்பாக பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்கு துளசி வாங்கி சாற்றுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். மொத்தத்தில் பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அது நல்லபடியாக முடிவுக்கு வரும். சிறப்பான நாள் இது. கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய முதலீடுகள் வேண்டாம். புதிதாக கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனத்தை செலுத்துங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். காலையும் மாலையும் இருவேளையும் இன்றைய நாளிலே கோவிலுக்கு சென்று நெய் விளக்கை ஏற்றுங்கள். சந்திராஷ்டம நாள். எனவே கவனமாக இருங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மொத்தத்தில் மனதிலே மகிழ்ச்சி தங்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய ஜாதகத்திலே ராகுவும் கேதுவும் 1, 2, 5, 7, 8, 9 இடங்களிலே இருந்தால் சர்ப்பதோஷம் புத்திரதோஷம் இருக்கின்றது என்று அர்த்தம். சர்ப்பதோஷத்தால் என்ன ஆகும்? திருமணம் தாமதமாகும். சர்ப்பதோஷம் இருந்தால் அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடக்காது. சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் நாக சதுர்த்தி மற்றும் நாக பஞ்சமி நாளிலே விரதம் இருந்து நாகரை வழிபட்டால் திருமணம் தள்ளி போகிறவர்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடி வரும். அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவிலே சந்தான பிராப்தி கிடைக்கும். நல்ல நீண்ட ஆயுளோடு கணவன் வாழ வேண்டும் என்று சுமங்கலிகள் விரதம் இருப்பார்கள். சதுர்த்தி அன்று அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு சென்று நாகர் சிலையை நன்றாக அலம்பி அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வாழைப்பழம் தேங்காய் நைவேத்தியம் செய்து
ஊதுபத்தி ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டி நெய் தீபம் அல்லது ஆரத்தி காட்டி வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாங்கல்ய பலன் ஏற்படும். வீட்டிலேயே கூட இதனை செய்யலாம். பாம்பு படத்தை வரைந்து பூஜை அறையிலே அதனை பாம்பாக பாவித்து இந்த பூஜைகளை செய்யலாம். ஆனால் கோவிலிலே செய்வது என்பது மிகப்பெரிய விசேஷம். ஒருவேளை மட்டும் உப்பு சேர்க்காமல் சிற்றுண்டியாக சாப்பிட வேண்டும். இந்த பூஜை செய்கின்ற நாட்களிலே சுமங்கலிகள் முழு பட்டினி இருக்கக்கூடாது. குறிப்பாக கர்ப்பஸ்திரீகள் முழு பட்டினி இருக்கவே கூடாது. ஆகவே ஒருவேளை உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம். நாகபஞ்சமி அன்று திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பெண்கள் தலைக்கு குளித்துவிட்டு புத்தாடை உடுத்தி நாகர் சிலைக்கு அவருடைய தாய் எப்படி பூஜை செய்திருப்பார்களோ அதே பூஜை முறையிலே இந்த பெண்ணும் செய்ய வேண்டும். இந்த நாக பூஜை என்பது எல்லோருடைய இல்லங்களிலேயும் அந்த பெண்கள் வழி வழியாக செய்து வருவார்கள். இல்லை, எங்களுடைய குடும்பத்திலே யாரும் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்களா? நீங்கள் அதனை துவக்கி வையுங்கள். நல்ல காரியத்தை இந்த பரம்பரையிலே நீங்கள் துவக்கி வையுங்கள். உங்களுக்கு பின் உங்களுடைய சந்ததி செய்யட்டும். இந்த பூஜை என்ற அன்று விளக்கு மாவு எள்ளுருண்டையை நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு வருகின்ற ஆண்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். அதேபோல் நாகபஞ்சமி அன்று வடை பாயசத்தோடு சாப்பிட வேண்டும். பூஜை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நைவேத்தியமும். ஆகவே நைவேத்தியம் சிறப்பானதாக இருக்க வேண்டும். நாக சதுர்த்தி மற்றும் நாகபஞ்சமியிலே நாகருக்கு விரதம் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். புத்திர பாக்கியம் கிட்டும். திருமண தடைகள் நீங்கி திருமணம் விரைவாக நடைபெறும். ஆகவே இந்த திருமண தடை நீங்குவதற்கும் பிள்ளைப்பேறு விரைவிலே கிடைப்பதற்கும் இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி பூஜையை முறையாக செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக சந்தான பிராப்தி கிடைக்கும். திருமண தடை நீங்கும். இவையெல்லாம் சர்வ நிச்சயமாக நடக்கும். ஜாதகத்திலே சர்ப்பதோஷம் இருந்தால் அந்த சர்ப்பதோஷமானது இந்த பூஜையை செய்ய செய்ய நிச்சயமாக விலகிவிடும். எனவே எதிர்வரும் காலங்களிலே இந்த நாகபஞ்சமி பூஜையை முறையாக செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று ஏற்றம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.